யாருக்காவது வாழ்க்கையில எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என் கவலை எப்ப தீரும்னே தெரியல, இந்த மாதிரி இருந்ததுன்னா, அவர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பத்தி தான் இந்த பதிவுல நான் சொல்லப் போறேன். யார் தான் இத சொல்லாம இருக்கிறா? யார பார்த்தாலும் எனக்கு கஷ்டம், எனக்கு கவலை, எப்பதான் என் கஷ்டம் தீரும்? எப்பதான் என் கவலை தீரும்னு தான் சொல்றாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பட்டினத்தார் பாடியிருக்கிறார். இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் கஷ்டம் இருக்கும். வினை போகமே ஒரு தேகம் கண்டாய், வினைதான் ஒளிந்தால் தினை போது அளவும் நில்லாது கண்டாய். பட்டினத்தார் சொல்றார், உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் கஷ்டம்னு ஒண்ணு இருந்துகிட்டு தான் இருக்கும். சரி, ரொம்ப கவலையா இருக்கு அல்லது மனக்குழப்பமா இருக்கு. இப்ப என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது கேட்பாங்க, வேலையை விடுறதா வேணாமான்னு தெரியல, எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம்னு நான் நினைக்கிறேன், அவரை விவாகரத்து பண்றதா வேணாமா, முடிவெடுக்க முடியாம நான் திணறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு மனசுல குழப்பம் இருந்ததுன்னா, ரொம்ப கவலையா இருந்ததுன்னா, ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா, இந்த பாடல சொல்லி விநாயக பெருமான வழிபாடு பண்ணுங்க. கணபதி என்றிட கலங்கிடும் வல்வினை. நம்முடைய கர்ம வினை கணபதியை கும்பிட 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 நிச்சயமா தீரும். கணபதி என்றிட கலங்கிடும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கைத்தொழும். காலன்னா யாரு? யமன். யமனை பார்த்து கூட நாம பயப்பட தேவையில்லை. எப்போ? கணபதின்ற திருநாமத்தை சொன்னால், கணபதி என்றிட காலனும் கைத்தொழும், கணபதி என்றிட கருமம் ஆதலால், கணபதி என்றிட கவலை தீருமே. ரொம்ப கவலையா இருக்கேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, மனசுல அவ்வளோ குழப்பம் இருக்குன்னா, கணபதி என்றிட கலங்கிடும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கைத்தொழும், கணபதி என்றிட கருமம் ஆதலால், கணபதி என்றிட கவலை தீருமே என்று சொல்லி விநாயக பெருமானை வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக நம்முடைய மனக்கவலைகள் தீரும். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.